சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 2025 மார்ச் 29ஆம் தேதி நடக்க இருக்கிற மகா சனி பயிற்சி 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான ஆபத்துக்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல புதன் பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு இந்த ஐப்பசி மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல வேதனைகளையும் போராட்டங்களையும் மட்டும்தான் இந்த ஐப்பசி மாதமும் கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மிதுனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட ரொம்ப சூப்பரா உங்களால பயன்படுத்திக்க முடியும். அதனால மிதுனராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மிதுன ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தோட கிரக நிலைகளை பார்க்கும்போது இந்த மாதம் முழுக்கவே சூரிய பகவான் உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில உட்கார்ந்திருப்பார். கேது பகவான் உங்களோட சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியிலையும், ராகு பகவான் உங்களோட தொழில் ஸ்தானமான மீன ராசியிலையும் உட்கார்ந்திருப்பாங்க. குரு பகவான் உங்களோட விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில வக்ர குருவா உட்கார்ந்திருப்பார். சனி பகவான் உங்களோட யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில வக்ர சனியா உட்கார்ந்திருக்கார். செவ்வாய் பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசியில நீச்சம் பெற்ற செவ்வாயா உட்கார்ந்திருப்பார். சுக்கிர பகவான் இந்த ஐப்பசி மாதத்தோட தொடக்கத்துல உங்களோட சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில உட்கார்ந்திருப்பார். ஐப்பசி 21க்கு அப்புறமா உங்களோட கலத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். உங்க ராசியோட அதிபதியான புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதத்தோட தொடக்கத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில சூரிய பகவானோட இணைஞ்சு உட்கார்ந்திருப்பார். ஐப்பசி 13ஆம் தேதிக்கு அப்புறமா சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு அவர் பயிற்சி ஆயிடுவார். இந்த கிரக அமைப்புகள் மிதுனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். அதாவது இந்த ஐப்பசி மாசத்துல நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகள்லையும் சிறப்பான வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க விடாமுயற்சியோட தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியங்களா இருந்தாலும் சரி உங்களால ரொம்ப சூப்பரா இந்த மாதத்துல செஞ்சு முடிக்க முடியும். உங்களுக்கு திடீர் யோகங்களையோ அல்லது திடீர் அதிர்ஷ்டங்களையோ கொடுக்கக்கூடிய அளவுல கிரக அமைப்புகள் இந்த மாசத்துல உங்களுக்கு இல்ல. அதே சமயம் நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளுக்குமே இந்த கிரகங்கள் நல்ல விதமான சப்போர்ட்டை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். கிரகங்களோட சப்போர்ட் இந்த ஐப்பசி மாசத்துல உங்களுக்கு ரொம்ப சூப்பரா கிடைக்கும். அப்படிங்கறதால நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகள்லயுமே உங்களுக்கு 100% வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். தோல்விகளும் ஏமாற்றங்களும் உங்களை விட்டு முழுமையா விலகி ஓடக்கூடிய ஒரு மாதமா இந்த ஐப்பசி மாதம் இருக்கும். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க மனசுக்குள்ள புத்துணர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கும். நிறைய தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவும் இந்த ஐப்பசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா உங்களோட முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஐப்பசி மாசத்துல 5வது வீட்டுல இருப்பாரு. அப்படிங்கறதால திருமணமான மிதுனராசி அன்பர்களுக்கு ரொம்ப பெரிய யோகங்களை இந்த மாசத்துல சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப காலமா தவிச்சிட்டு வரக்கூடிய தம்பதிகள் இந்த ஐப்பசி மாசத்துல அது சம்பந்தமான முயற்சிகள்ல இறங்கும் போது நல்ல விதமான வெற்றிகளை சூரிய பகவான் கட்டாயமா கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க குழந்தை பாக்கியத்துக்காக ஏதாவது மருத்துவ முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஐப்பசி மாசத்துல தாராளமா எடுக்கலாம். நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகள்லையும் 100% வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். மாற்று மருத்துவ முறைகளை நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னாலும் அந்த மருத்துவமும் உங்களுக்கு நல்ல முறையில கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஐப்பசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்தாச்சு, எவ்வளவோ டெஸ்ட் எடுத்தாச்சு, நமக்கு இன்னும் குழந்தை பாக்கியமே கிடைக்கல. அதனால நம்ம சித்த மருத்துவத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாமா, அப்படி இல்லைன்னா ஹோமியோபதியில ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இந்த ஐப்பசி மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமான மாதமா இருக்கும். ஒரு சில மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாசத்திலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல சூரிய பகவான் 5வது வீட்டுல இருக்காரு அப்படின்னாலே உங்க குழந்தைகளோட வாழ்க்கை சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகள்லையும் சூரிய பகவான் கட்டாயமா வெற்றிகளை கொடுப்பார். உங்க குழந்தைகளோட திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா குழந்தைகளோட வேலை வாய்ப்பு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளா இருந்தாலும் சரி, அதுவும் இல்ல உங்க குழந்தைகளுக்கு நீங்க ஏதாவது பிசினஸ் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இந்த ஐப்பசி மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மாதமா இருக்கும். உங்க குழந்தைகளோட திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்க இந்த மாசத்துல எடுக்கும் போது உங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரியான வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது 100% இருக்குது அப்படின்னு சொல்லுவேன்.
அதனால உங்க குழந்தைகளோட வாழ்க்கை சம்பந்தமா அல்லது எதிர்காலம் சம்பந்தமா நீங்க எந்த ஒரு முயற்சியை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த ஐப்பசி மாசத்துல கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம எடுக்கலாம். நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே உங்க குழந்தைகளோட வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல விதமான முன்னேற்றங்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த ஐப்பசி மாசத்துல உங்களோட வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரிய பகவான் 5வது வீட்டுல இருக்கிறதால பெரிய அளவுல உங்களுக்கு பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி, கைகளுக்கு பண வரத்து அப்படிங்கிறது தாராளமாவே கிடைக்கும். ஒரு சில மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் கொஞ்சம் அதிக வேலைப்பளுவை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். ரெஸ்ட் அப்படிங்கிறதே உங்களுக்கு இருக்காது. கால்ல சக்கரத்தை கட்டிக்கிட்டு பரபரப்பா நீங்க ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மாதமாவும் இந்த ஐப்பசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் நீங்க எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்குண்டான வருமானம் அப்படிங்கிறது இந்த ஐப்பசி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது மூலமா உங்க வீட்டுக்கு தேவையான ஒரு சில ஆடம்பர பொருட்களையும் ஒரு சில அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கி நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு மாதமாவும் இந்த ஐப்பசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மிதுனராசிக்கு லாபாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த ஐப்பசி மாதம் முழுக்கவே உங்க ராசிக்கு 2வது வீடான கடக ராசியில நீச்சம் பெற்ற நிலையில வலுவிழந்து இருப்பாரு அப்படிங்கறதால கிடைக்கக்கூடிய லாபங்களை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஐப்பசி மாசத்துல உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு பண வரவு சிறப்பா இருக்கும், தொழிலும் நல்லபடியா நடக்கும், உத்தியோகத்திலையும் பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்காது. அதே சமயம் கோடி ரூபாய் உங்க கைகளுக்கு வந்தாலும் சரி, அந்த மொத்த பணத்துக்கும் செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா வருஷ கட்டி வந்து நிற்கும். ஒரு சில மிதுனராசி அன்பர்களுக்கு பணம் கைகளுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடியே செலவுகள் அப்படிங்கிறது வருஷ கட்டி வந்து நிற்கும். எந்த வகையிலையும் உங்களால பணத்தை பிரயோஜனமா சேமிக்க முடியாத ஒரு மாதமாவும் இந்த ஐப்பசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால மிதுனராசி அன்பர்கள் இந்த மாதம் முழுக்கவே நீங்க வருமானத்துல எந்த அளவுக்கு கவனமா இருக்கீங்களோ அதே அளவுக்கு உங்களோட செலவுகள்லயும் கவனமா இருந்தே ஆகணும். செலவுகளை நீங்க எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால சேமிப்பையும் அதிகப்படுத்த முடியும். பெரிய அளவுல பண நெருக்கடி இல்லாமலும் இந்த ஐப்பசி மாசத்தை உங்களால கடந்து வர முடியும். அடுத்ததா உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஐப்பசி மாசத்துல செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில உங்க ராசிக்கு 2வது வீடான கடகராசியில இருக்கிறாரு அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இந்த ஐப்பசி மாசத்துல கண்டிப்பா இருக்கும். ஒரு சில மிதுனராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு கூட இந்த ஐப்பசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இன்னும் ஒரு சிலரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்க வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமாவே உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு கூட இந்த ஐப்பசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால மிதுனராசி அன்பர்கள் இந்த ஐப்பசி மாசத்துல உங்க வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் கிட்ட ரொம்ப அதிக அளவுல நெருக்கம் காட்டாம கொஞ்சம் விலகியே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்ககிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையை அவங்க கொண்டு வராங்க அப்படின்னாலும் அந்த பிரச்சனைக்கு ரொம்ப அதிக அளவுல நீங்க முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. யாருக்கோ பிரச்சனை நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கடந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவங்களுக்கு உதவி செய்ய போறேன், அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு ஏதாவது காரியத்துல இறங்குறீங்க அப்படின்னா அது மூலமாவே உங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய அளவுல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஐப்பசி மாதம் மிதுனராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்ல விதமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்க போகுது. உங்களோட உடல் ஆரோக்கியம் சம்பந்தமா பெரிய அளவுல மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இந்த ஐப்பசி மாசத்துல இருக்காது. உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் பெரிய அளவுல பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த ஐப்பசி மாசத்துல ஏற்படாது. அதே சமயம் ஒரு சில மிதுனராசிக்காரங்களுக்கு மட்டும் உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஐப்பசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஐப்பசி மாதம் மிதுனராசி அன்பர்களுக்கு பெரிய அளவுல மன கவலைகளையோ பாதிப்புகளையோ ஏற்படுத்தாது. நல்ல விதமான மன மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.